வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தான் மாஸ்டர் அடிச்சாச்சு, நம்ம டீம்மேட்டுக்கு ஜோன் தரை பண்ணிட்டுலாம் சொல்லிட்டு வந்துருப்போம். எப்பயும் போல் ரிவர் சைடு இறங்கி அங்கே வண்டி இருந்து அதை எடுத்துன்னு காயின் பிடிக்க ஆரம்பிச்சுருந்துருப்போம். அப்படியே காயின் பிடிச்சிட்டு கிளம்பின்னு இருந்திருப்போம். காயினை பிடிச்சின்னு இருக்கும்போது நம்ம டீம்மேட்டு 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்கள அந்த ஃபஸ்ட்டு ரிவைலே ரிவைவ் பண்ணி விட்டுட்டு மொதல் ரிவைவ்லே அவங்க எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துருப்போம். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே கேப்டவுன் சைடு போயிட்டு அங்கே இருக்க காயின் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி இருந்திருப்போம். அங்கேருந்து சென்டோஸா கிளம்பி இருந்திருப்போம். சென்டோஸா கிளம்பி இருந்திருப்போம். சென்டோஸில் இருக்கிற காயினெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஒவ்வொரு காயினாக கலெக்ட் பண்ணிகிட்டே போயிருந்திருப்பேன். இங்கே இருக்கிற காயினெல்லாம் கலெக்ட் பண்ணின்னு நானும் ஜோனுவில் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். பார்த்தா ஒரு 500 காயின் அதை எடுத்துன்னு கிளம்பி இருந்திருப்பேன். சரி, நம்ம டீம்மேட்டு 3 பேருமே இருந்திருப்பாங்க. அவங்களையும் தூக்கி விட்டுன்னு இந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அது இதுன்னு பொண்ணு எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்பி அங்கே இருந்த காயின் எல்லாத்தையும் பிடிக்க இருந்திருப்பேன். அப்படியே போச்சுன்னா சைடு இருக்கிற காயினெல்லாம் பிடிச்சிட்டு சரி ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டு போனால் வண்டியில் வாங்கி எனிமி தாலியில் தட்டி ஊக்கப்படாமல் இருப்போம். அப்போ நம்ம டீம்மேட்டு திரும்பி ரிவைவ் பண்ணியிருந்திருப்பாங்க. திரும்பி ஜீப் எடுத்துன்னு ஃபேக்ட்ரி சைடு இருக்க காயினெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே நானும் பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டு கிளாக் டவர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போனால் நம்ம டீம்மேட் 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க கிளாக் டவரில் நம்ம டீம்மேட்டை தூக்கி விட்டுட்டு அப்படியே நாமளும் ஜோனுக்கு வந்துருப்போம். ஜோனுக்கு வந்தால் திரும்பி 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களையும் திரும்பி ஃபேக்ட்ரியில் போயிட்டு தூக்கி விட்டுன்னு அப்படியே ஜோனுக்கு கிளம்பலான்னு வந்துருப்போம். அப்படியே வந்தால் நம்ம டீம்மேட்டு காயின் ஆகலான்னு பார்த்தா அவனை நம்ம டீம்மேட் அடித்தவன நம்ம அடித்து திரும்பியும் ஜோன் சர்வை பண்ணலான்னு வந்தால் திரும்பி 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களையும் தூக்கி விட்டு ஜோனுக்குள்ளே வந்துருப்போம். கொடுக்கலான்னு வந்தால் 2 பேர்த்தையும் அடிச்சு நாங்கள் போட்டுருவோம். சரி, நம்ம டீம்மேட்டு ஒருத்தரை மட்டும் ரிவைவ் போட்டு விட்டு திரும்பி 1v2 சிச்சுவேஷனு நான் ஒருத்தனை அடிப்பேன், அவன் வந்து என்ன அடிச்சுருப்பான். அப்புறம் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். நம்மளும் எங்கள்